தொலைபேசியில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹனி கிட்ட பவி நல்லா பேசுவாங்க ஃபோனில். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவாங்க. அங்கே ஆஃபீஸ் குயின் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் குயின் என்ன சொல்லுவாங்க, நான் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகிறேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், ஸோ நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஆஃபீஸில் பவி ஆஃபீஸ்க்கு கூட எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருப்பாங்களாம், அவங்களுடைய எல்லாமே ஷேர் பண்ணுற அளவுக்கு க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹனிக்கிட்ட பேசுகிறது, அவங்களோட ஸ்மைல் ஃபேஸையும் கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது பவி ஆஃபீஸ் குயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது ஆஃபீஸ் குயின் கேட்பாங்க, நீ ஹனி லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே இருந்துக்கிட்டு இவங்க சிச்சி இப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு ஆனால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பவி, நீ நல்லா யோசிச்சுப்பாரு, நீ யாரை பற்றி பேசும்போதும் இல்லாத ஒரு ஃபீல் உனக்கு பவி ஹனியை பற்றி பேசும்போது உனக்கு அந்த ஃபீல் வருது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஹனியை ரொம்ப பிடிக்கும், நீ லவ் பண்ணுறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிற, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் கிடச்சிருக்கா, அவகிட்ட என்னால் ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஈஸியாக என்னால் ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பவி, எனக்கு நல்லா தெரியும், உன்னோட ஃபேஸில் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நல்லாவே தெரியுது. ஸோ நீ அவ கூட உனக்கே தெரியாமல் கனெக்ட் ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஆமாம் அப்படிதான், சரி பார்ப்போம், எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் ஹனி தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. பாரு, இந்த கான்ஃபிடென்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்பாங்க. ரொம்ப பிடிக்கும். அப்படியெல்லாம் இல்லை, உனக்குள்ளே அவங்க மேலே லவ் ஃபீல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சும்மா இரு, நீ வேறு எதையாவது சொல்லிட்டு இருக்காத, அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படியே பண்ணு, நான் உன்னை எந்த விதத்துலையும் கம்பல் பண்ண மாட்டேன், பட் ஹனி இஸ் குட் பார்ட்னர் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ, உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும்? எனக்கே அவளை பற்றி தெரியாது, ஏதோ அவள் என்கிட்ட சொன்னது பேசுனது நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், அதை வச்சு நீ ஒரு குட் பார்ட்னர்னு சொல்லிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க? ஒரு பர்சனால் ஒருத்தவங்களோட ஃபேஸில் ஸ்மைலிங் ஈஸியாக கொண்டு வர முடியாது. ஸ்மைலிங்னா நார்மலாக சிரிக்கிறது, அந்த ஸ்மைல் நான் சொல்லலை மேடம். பை த ஹார்ட்டாக ஒரு ஸ்மைல் வரும், அந்த ஸ்மைல் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு பர்சனாலையும் அது கொண்டு வர முடியாது. ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த பை த ஹார்ட்ஃபுல்லாக இதயத்திலிருந்து அந்த வர ஒரு புன்னகை ஒரு சிலரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஒரு சிலர் யார், என்ன உறவு அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சனாக, மூணாவது ஆளாக ஒருத்தவங்க சொல்கிறத விட நீ என்ன உணர்ற அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இருக்குது. நீ அவங்கள எந்த விதத்தில் ஃப்ரெண்டாக உணர்றியா, இல்லை லைஃப் பார்ட்னராக உணர்றியா, இல்லை இவங்க கூட சம்திங் நீ எப்படி உணர்றியோ அதுதான் அங்கே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஒருத்தவங்களால் ஒரு கஷ்டப்படுத்துறது ஈஸியாக படுத்திடலாம், ஒரு சின்ன வேர்டு சொன்னால் கூட அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஆனால் ஸ்மைலுங்கிறது அப்படி கிடையாது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜோக் சொல்கிறேன்னா நீ அதை கேட்டு சிரிப்ப, பட் அந்த ஜோக்குக்கு சிரிப்பியே தவிர என் கூட நீ பேசிகிட்டு இருக்க, பழகிட்டு இருக்க, அதனால் உனக்கு ஸ்மைல் இருக்குது, நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற, மனசு ரிலாக்ஸாக இருக்குன்னா அது ஒரு சிலரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், எல்லாராலையும் அது கொடுக்க முடியாது. அட் த சேம் டைம் மனசில் இருக்கிறது எல்லாராலையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். சிலர் எல்லாருக்கிட்டையும் வளருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அது வேறு கேட்டகரி. அதாவது எப்படின்னா அவங்க ரொம்ப பிஞ்சு மனசு, அவங்களால எதையுமே மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் அவங்க எல்லாத்தையுமே டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க அவங்களோட பெயினை, அதாவது பட்டும் படாமல் சொல்லிடுவாங்க. சிலர் அப்படி கிடையாது, உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதுக்கான கரெக்ட் பர்சன் கிடைச்சா மட்டும்தான் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்களே தவிர நார்மலாக யாருக்கிட்டையும் அதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன இவ்வளோ சொல்கிற, அன்னைக்கு ஒரு டைரி அது இதுன்னு ஏதோ சொன்னேன், இப்போ என்னடானா ஏதோ சொல்கிற அப்படி
அப்படின்னு சொல்லி பவி கேட்பாங்க. இல்லை பவி, எனக்கு தெரியும், நானும் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் இருக்காங்க. பட் உன் கூட எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன், அந்த கனெக்ஷனுக்கு நான் அந்த பேர் கொடுக்க விரும்பலை. ஐ மீன் காதல் அப்படிங்கிற பேரை கொடுக்க விரும்பலை, நட்பு அப்படிங்கிற ஒரு பேரையே நான் கொடுக்குறேன். அது எனக்கு ரொம்ப பொருந்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உன் கூட எனக்கு அந்த ஃபீல் நல்லாவே வருது. நான் முன்னாடி மேபி பார்க்கும்போது அட்ராக்ஷன் அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கலாம். பட் இப்போது ஸ்டில் என் கூட உனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு உறவு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுவும் நீ என்னோடய ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னோட ஒவ்வொரு செயல்களையும் நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நல்லாவே தெரியுது உன் ஃபேஸில், நீ பேசுகிற விதம், உன்னுடைய செய்கை எல்லாமே. அதுவும் ஹனியை பற்றி பேசும்போது டோட்டலாக உன் ஃபேஸ் மாறுது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஆஃபீஸ்க்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியலப்பா, நீ ஏதோ சொல்கிற, பார்க்கலாம், பட் அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், என் லைஃப்பில் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படி தான், வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வராதுன்னு என்னமோ நீ சொல்கிற, ஆனால் அது உனக்குள்ளே வந்துருச்சு, அதை நீயும் உணர்ந்தும் உணராத மாதிரி இருக்கே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சரி விடு, இந்த டாப்பிக்கை பார்த்துக்கலாம், சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்டு யூஷுவலாக வீட்டுக்கு கிளம்புவாங்க. நம்ம பவியை ஆஃபீஸ் குயின் அவங்க தான் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுவாங்க. இதுவே டெய்லி ரொட்டேஷனாக ஆகிடும் அவங்களுக்குள்ள. நல்ல ஒரு கனெக்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும். சரின்ட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு யோசிப்பாங்க, அவள் சொன்னாலே ஆஃபீஸ் குயின், அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? சச்சே, இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது, சும்மா எதையாவது அவளாக அடிச்சு விட வேண்டியது தான் வாய்க்கு வந்ததெல்லாம், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, சச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஆளுக்கு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, ஹே ஹனி அப்படின்ட்டு. அங்கேருந்து எந்த ரிப்ளையும் வராது. ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, மறுபடியும் ஏ ஹனி அப்படின்னு போடுவாங்க. அடியே என்ன தாண்டி பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. 3வது மெசேஜ், பொறுமை இருக்காது. உடனே அங்கேருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அப்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. எது பிரச்சனையா? இங்கே ஒருத்தி கத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காமல் என்ன தாண்டி பண்ணுற, இந்த டைமுக்கு கூட ஆஃபீஸில் இருக்க, டைம் ஆகிடுச்சுல, நான் வந்திருப்பேன்னு தெரியும், மெசேஜ் பண்ணுவேன்னு தெரியும், நீ தான் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட்டு நான் பண்ணுறேன், அதுக்காவது நீ ரெஸ்பான்ஸ் ஆகலாம்ல, நீ அது கூட ஆகாமல் இருந்தால் என்ன அர்த்தம், உனக்கு என்ன என் கூட பேச விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா தாயே, வந்ததும் வராதமா ஆரம்பிக்காத சரியா, நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதான் பண்ண, ஃப்ரீ ஆகிட்டு பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு ஹனி, நீ ஃப்ரீயாக இல்லை, ஆனால் நான் ஃப்ரீ ஆகிட்டேன், எனக்கு போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு போர் அடிச்சா வேறு யாரு கூட இது பேசிட்டு, நான் என் வேலை முடிச்சுட்டு ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன, உன்னால் என் கூட பேச முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்ட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு செம்ம கோவம் வரும். என்ன ஒரு மனுஷியாக கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா, இதுக்கு முன்னாடி அவ்வளோ வாலண்டரியாக பேசினா, இப்போ நம்ம பேசினா பேச மாட்டேங்கிறா, வேலை இருக்குங்கிறா, அது இருக்குங்கிறா, இது இருக்குங்கிறா, ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கே போச்சு இந்த வேலை, அப்போல்லாம் வேலை இல்லையா, இப்போ மட்டும் வேலை இருக்க, என்ன எனக்கு தெரிலப்போ அப்படின்ட்டு ஃபோனை எல்லாம் தூக்கி ஓரமாக கடைச்சிட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி சேடாக. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் ஒரு கால் வரும். கால் வந்ததும் இவங்க பார்த்துட்டு அவ்வளோ கோபத்தில் தானே இருப்பாங்க, ஆனால் உடனே ஃபோனை எடுத்துருவாங்க. ஏ ஹனி சொல்லு அப்படிம்பாங்க. நீ கோபமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏய் என்ன, ரொம்ப நேரமாக நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, உன்னால் என் கூட பேசக்கூட முடியாதா, அந்த அளவுக்கு என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ பவி, இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சியா அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ சொல்லு, முன்னாடி நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை கால் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிவிட்டு அவசரமாக ஓடுங்க. இப்போ பாரு என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ நிதானமாக பொறுமையாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன்ல, ஸோ அதை தான் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படிம்பாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, ஃப்ரீ தான் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரீ தான், சொல்லு இப்போ சொல்லு என்ன சொல்லணும் அப்படி கேட்பாங்க. அது இன்றைக்கி ஆஃபீஸில் அப்படிம்பாங்க. ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், நாங்கள் கேங்காக டீ குடிக்க போனோம், அப்புறம் ஆஃபீஸ் குயின் வந்தாங்க, அவளும் நானும் சேர்ந்து டீ சாப்பிட்டோம், அவள் தான் என்னை ட்ராப் பண்ணான்,
ஓ! நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அப்படி சொல்லுவாங்க. ஆமா ஹனி. எனக்கும் அவளுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்டு அவள என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல சேர்த்துட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட கார்டியன்ஸ் மாரி அவ. எனக்கு எது சரி, எது தப்பு, நான் என்ன பண்றேன், எப்படி இருக்கேன்னு எல்லாத்தையும் அவ எனக்கு கைட் பண்றா. இது பண்ணு, இது பண்ணாத, இப்படி இரு, இப்படி இருக்காத, இது சரி, இது தப்பு, இப்படி நெறைய எனக்கு சொல்றா தெரியுமா? அவள மாரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் உண்மையுமே குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, அட்லீஸ்ட் இவ்ளோ நாளைக்கு அப்புறம் இப்பயாவது உனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ, 1 இல்ல 2 அப்படிம்பாங்க. 2ஆ? அது யார் இன்னொன்னு? நீ தான் யார்கிட்டயும் அவ்வளோ பேச மாட்டியே. அதான் இப்பவே உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேனே, நீ ஒரு லிஸ்ட்ல இருக்கல, மறந்துட்ட பாத்தியா? ஓ! நான் உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வந்துட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, வந்துட்டேன். எப்பவோ வந்துட்டேன். எப்பவோ வந்துட்ட, விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ம் அது சரி, ஓகே. சரி சொல்லு, எப்படி போச்சு உங்களுடைய நியூ பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு கேட்பாங்க. அதான் சொன்னேனே, ரொம்ப ஹாப்பி. சண்டே நான் இனிமேல் எங்கேயும் வெளில தனியாக போக மாட்டேன், அவளையும் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், நீ எப்போ வந்து ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போவே ஜாயின் பண்ணிட்டா போச்சு, கான்ஃபரன்ஸ் போட வேணுமா, 3 பேர் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேணாம், ஃபஸ்ட்டு நீயும் நானும் நல்லா க்ளோஸ் ஆகும், அப்புறமா நம்ம 3 பேர் சேர்ந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உனக்கு எப்படி போச்சு ஆஃபீஸில்? சூப்பராக போச்சு. இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணா தெரியுமா? என்னுடைய பக்கத்து கேபின் தான் அவள். சூப்பராக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு, பேரெல்லாம் இன்னும் எதுவும் கேட்கல, வந்து இருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அந்த பொண்ணு? ரொம்ப அழகாக இருப்பாளோ, கலராக இருப்பாளோ, கருப்பாக இருப்பாளோ, ஹைட்டாக இருப்பாளோ, குண்டாக இருப்பாளோ, ஒல்லியாக இருப்பாளோ? ஏய், என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவள் எப்படி இருந்தாலும் பொண்ணாக தான் இருக்கா, போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடு, அவள் பார்க்க எப்படி இருக்கா அதையாவது சொல்லு அப்படிம்பாங்க. பார்க்கவும் அழகாக இருக்கா, நல்ல குணம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்பாங்க. என்ன பிரச்சனை இல்லைன்னா, அவள் மாட்டு வர போகிறா, வேலை பார்க்க போகிறா, போக போகிறா அப்படி சொல்லுவாங்க. உன்னுடைய பக்கத்து கேபின் சொன்னால் எந்த மாதிரி கேபின்? உனக்கு ஆப்போசிட்டா இல்லை உனக்கு பக்கத்துலையா அப்படின்னு கேட்பாங்க. பக்கத்து கேபின் அப்படின்னா திட்டத்தட்ட ஆப்போசிட் மாதிரி தான் இருக்கும், சைடில் இருப்பாங்க, எனக்கு டைரக்ட் ஃபேஸ் கிடையாது, சைடில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இன்னும் உங்களுக்கு பேர் கூட தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. தெரியுமே அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னேன், பட் கன்ஃபார்மாக அதுதானே எனக்கு தெரியல, எல்லோரும் ஒரு வேளை ஷார்ட்டாக கூட கூப்பிடலாம் இல்லையா அப்படி சொல்லுவாங்க. அப்படி என்ன பேர் ஷார்ட்டாக லென்த்தியாக கூப்பிடுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. பிரியதர்ஷினின்னு பிரியான்னு கூப்பிடுறாங்க, பிரியதர்ஷினியா இல்லை வெறும் பிரியாவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படி பிரியா. சரி. உண்மையுமே க்யூட்டாக இருக்கா, ஸ்மைலிங் செம்மையாக இருக்குது, அவள் ஸ்மைலிங் பார்த்தாலே நம்ம டென்ஷனெல்லாம் புஷ்ஷுன்னு குறைஞ்சிடும், அந்த மாதிரி இருக்கா அப்படி சொல்லுவாங்க. இருக்கும், நீ இனிமேல் அவளை பார்க்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அவள் எனக்கு பக்கத்து கேபின், எப்படி நான் அவளை பார்க்காம இருப்பேன், எனக்கு பக்கத்தில் தான் இருப்பா அப்படி சொல்லுவாங்க. அவகிட்ட நீ பேசுறியா? இன்னைக்கு தான் அவள் ஜாயின் பண்ணியிருக்கா, பெருசாக எதுவும் பேசலை, மேபி அவள் என்னோட டீம் வந்தா அப்படின்னா நாங்கள் எல்லாம் ஒரே டீமில் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, அது மட்டும் ஒன்றா இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு வேண்டிக்குப்பாங்க பாதி. என்னாச்சு, உனக்குள்ளேயே ஏதோ சொல்கிற, எதுவும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, அது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்பாங்க. சரி, ஓகே. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஏதாவது இன்னைக்கு பேசுனியா அப்படி கேட்பாங்க. இப்போ எதுக்கு நீ அந்த பொண்ணை பற்றியே கேட்டுட்டு இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அந்த பொண்ணு புதுசு, இன்னும் எதுவும் பேசலை, டீம் கூட இன்னும் பிரிக்கலை, என்னோட பிரிக்கலை, ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க இப்போ வரைக்கும், அது மாதிரி தான் தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, மேபி எனக்கு ஃப்யூச்சரில் என்னோடய டீமாக ஆகலாம், ஃப்ரெண்டாக கூட ஆகலாம், சான்சஸ் இருக்குது. உனக்கு உன்னோட ஆஃபீஸ் குயின் கிடைச்ச மாதிரி எனக்கும் இவங்க அப்படி சொல்லுவாங்க. ஓ, ஆஹா, அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை. சரி, ஓகே அப்படிம்பாங்க ஒரு மாதிரி டல்லாக. சரி, என்னாச்சு, ஏன் உன்னோட வாய்ஸ் டல்லாகிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. இல்லையே, உன்னோட வாய்ஸ் எதுவும் சரியில்லையே அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சரி நீ போய் வேலையை பாரு, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசணும் அப்படிம்பாங்க.
ஏய், நான் வேலையில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஃபோனை பண்ணி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ என்ன நீ உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு போகிற அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், நான் போகிறேன், இப்போ எனக்கு பேசுகிற மூடு இல்லை, அப்புறம் பேசுகிற மூடு இருந்துச்சு, இப்போ பேசுகிற மூடு இல்லை. சரி ஓகே, நீ இப்போ எங்கள் ஆஃபீஸில் எல்லோரையும் நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குரூப்பா? என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், இது என்னப்பா, ஆஃபீஸில் குரூப் இருக்கும் இல்லையா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க குரூப்பெல்லாம் இருக்கும்ல. ஸோ பிரியாவோட நம்பரை ஆட் பண்ணணும், அது ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் அப்போவே ஆட் பண்ணாமட்டேன். நான் குரூப் க்ரியேட் எங்கள் குரூப்பில் அவ்வளோ பேரை என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஃபோனெல்லாம் நம்பரெல்லாம் வாங்கினியா, இது எப்போ அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி தான், அவங்க இன்றைக்கி தானே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. ஓ, குரூப்லலாம் பேசுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. பேசுவோமே. எங்கள் குரூப்பில் எங்கள் மேம் இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் எல்லா கதையும் பேசிப்போம். வந்த கதை, கதை, சொந்த கதை இப்படியும் பேசிப்போம். நல்லா பேசணுன்னாலும் தனியாக பேசிப்போம் அப்படி சொல்லுவாங்க. ஓ, அதனால தான் மேடம் ஆன்லைனில் அவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அப்படின்னு கேட்பாங்க. ஏய், என்னை எப்போ நீ ஆன்லைனில் அவ்வளோ நேரம் பார்த்த? இல்லை, பார்த்த மாதிரி இருந்துச்சு, பட் இதுக்கப்புறம் இருப்பல்ல அப்படி சொல்லுவாங்க. மேபி பிரியா என் கூட நல்லா பேசினா இருக்கலாம், சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இல்லை இல்லை இல்லை, நீ என்கிட்ட தான் பேசணும். இங்கே பாரு, உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நீ என்கிட்ட தான் பேசணும் அப்படி சொல்லுவாங்க. நீ தானே இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேச போகிறேன்னு சொன்னேன். ஸோ நீ போய் உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வா, நான் அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட பேசி முடிச்சிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை 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 இல்லை, நான் அம்மா கிட்டலாம் பேசுகிறேன், நான் நாளைக்கு காலைல பேசிக்கிறேன், நீ என்கிட்டயே பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, இப்போ தான் நீ அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னேன், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாரு நீ, அதெல்லாம் முடியாது, நீ என்கிட்ட தான் பேசணும். ஃபோன் வந்து ஹெட்செட் போடாத, அப்படியே காதில் வச்சு பேசு அப்படி சொல்லுவாங்க. ஏன்? ஆமாம், நீ ஹெட்செட் போட்டுக்கிட்டு பேசினேன்னா நீ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்ப, அதெல்லாம் முடியாது, நீ அப்படியே பேசு அப்படிம்பாங்க. அப்பா, இன்னும் நம்பர் சேவே பண்ணலை, ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சேன், அப்போ வந்து ஃபோன் நான் பார்க்கலையா, சரின்ட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படிம்பாங்க. நீ நம்பலனாலும் பரவாயில்ல, இப்போ என்ன, நான் ஆன்லைன் போடக்கூடாது அவ்வளோதானே, நெட்டை ஆஃப் பண்ணிடுறேன் போதுமா, நான் இப்போ ஹெட்செட் போட்டுக்கவா? சரி ஓகே, சரி பரவாயில்ல, நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட பேச சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா, அதுக்கப்புறம் நார்மலாக இவங்க 2 பேரும் டாக் போயிட்டுருக்கும், ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட பேச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெவலப் ஆகி நல்லா க்ளோஸ் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸில் அவங்கள பற்றியும், இவங்க ஆஃபீஸில் இவங்கள பற்றியும் ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹனி, பவி அண்டு ஆஃபீஸ் குயின் 3 பேருமே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. 3 பேருமே இன்ட்ரோவாகி 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி 3 பேருமே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஆஃபீஸ் குயின் வந்து ஹனிக்கிட்ட விட பவிக்கிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் தான் உரிமையோடு பேசுவாங்க, பழகுவாங்க, இதெல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது பவி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹே ஹனி, எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்ப, ப்ளீஸ் ஒரு வாட்டி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பவி, இப்போ வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், என்னாச்சு, மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கும் மீட் பண்ணணும்னு தான் இருக்குது, ஆனால் இப்போ வேணாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் வீடியோ காலாவது பண்ணேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பண்ணுறேன், ஆனால் இப்போ இல்லை, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்பாங்க. நிஜமாக நான் கண்டிப்பாக உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, தேங்க்ஸ் அண்ணே அப்படிம்பாங்க. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் உன்னை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், உன்னை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எனக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. சரி சரி, நீ போய் தூங்கு, நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம், மீதி நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நாளைக்கு உனக்கு லீவ் தானே, ஸோ நான்
நீ எந்திரிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கால் பண்ணுறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் வந்து தூங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. டைம் ஆச்சு, நானும் அதான் சொல்கிறேன், போய் தூங்கு அப்படின்னு, ஓகேவா அப்படிம்பாங்க. ஓகே, எனக்கு புரியுது, நான் போய் தூங்குறேன், ப்ளீஸ் நாளைக்கு எழுப்பி விடு, அப்புறமா ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு சரியா அப்படிம்பாங்க. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை நான் எழுப்பி விடுறேன், அண்டு நான் ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பாக உனக்கு காலும் பண்ணுறேன் சரியா அப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூடி அப்படிம்பாங்க. சரிடி அப்படிம்பாங்க. ஓ பாரா சூப்பர் போ அப்படிம்பாங்க. கக்க போ அப்படிம்பாங்க. சரி சரி ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. நானும் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை கட் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்கிறேன். ஸ்டோரியை கேட்டுட்டு தூங்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் வரும். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு போரிங்காக போயிருந்துச்சு அப்படின்னா சாரி. ஏன்னா இன்றைக்கி இப்போ தான் அவங்க கொஞ்சம் ஸ்பேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது அவங்களுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பட் நெக்ஸ்ட்டில் நீங்கள் கேட்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் வரும். ஜாலியாக அதையும் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் ஒரு 20% உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். சாரி, அதுக்கு மேலே என்னோடய டைமிங் கொஞ்சம் முடியல, டைமிங் ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ அதனால தான் என்னால் சிலருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, சிலருக்கு பண்ணுறேன், சாரி. அதனால் இவங்களுக்கு பண்ணுறேன் இவங்களுக்கு பண்ணலை அப்படியெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் பண்ணுறேன், சம்டைம் பட் நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அண்டு ஓகே ஃபைன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் நைட், பை பாய், டாட்டா.